السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சூரா அல் பக்ரா 165வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தன்னை பற்றி இப்பொழுது கூறுகிறான். பாருங்க, யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசினான், வழிகட்டவர்களை பற்றி, பிறகு நேர்வழி பெற்ற நபிமார்களை பற்றி பேசினான். நபிமார்களுக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன், என்ன செஞ்சாங்க, என்கிட்ட என்ன துவா செஞ்சாங்க, நீங்கள் எப்படி துவா செய்யணுங்கிறது கற்றுக் கொடுத்தான். பிறகு அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிறான். இதுதான் நம்ம சப்ஜெக்ட். நம்ம ஒரு காதலியை பார்த்தா எப்படி காதலன் ஓடுவானோ, தூக்கம் இல்லாமல் கிடப்பானோ, அதுபோல் நம்முடைய காதல் அல்லாஹ்வுடைய காதல். அப்போ அல்லாஹ் இங்கே தன்னை பற்றி பேசுகிறான், நம்ம அல்லாஹ் பற்றி யோசிக்கிறோம். அதுங்க அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, உங்கள் வணக்கத்திற்கு தகுதியாவன் ஒரே ஒரு இறைவனே ஆவான். அவன் எப்படிப்பட்டவன்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அவனை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு எவனும் இல்லை. அந்த அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகலை மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றிக்கொண்டு கடலில் செல்கின்ற கப்பல்களிலும் வானத்திலிருந்து மலை இறக்கி அதை கொண்டு வறண்டு இறந்துவிட்ட பூமியை அல்லாஹுதான் உயிர்ப்பிக்கின்றான். மேலே சொன்ன எல்லா விஷயமும் அல்லாஹுதான் செய்கிறான். அதை உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும், மேலும் கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவ விட்டிருப்பதிலும், காற்றை பல கோணங்களில் திருப்பி திருப்பி விடுவதிலும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு இதெல்லாம் அல்லாஹ் செய்தான். இதை யார் சிந்திச்சு பார்ப்பாங்களோ அவர்களுக்கு தன்னுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் நிச்சயமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். பாருங்கள், அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணைகளாக எடுத்துக்கொண்டு மனிதர்கள் என்ன தவறு செய்றீங்க? அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் அல்லாதவற்றை இணைகளாக, அல்லாஹ்வுக்கு இணையாக பாட்டுக்கு ரோட்டில் இருக்கிற மயில்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக்கிடுறீங்க, தப்பு. அவனுக்கு இணைகளாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போல அவற்றை நேசிப்பவர்கள் பாருங்கள், அல்லாஹ்வை எப்படி நேசிக்கணும். ஏன்னா இவங்க நம்பிக்கை அதுதானே, அதுதானே செஞ்சிச்சுன்னு நான் தோணிட்டுச்சு அவங்களுக்கு. அது அப்புறம் அப்படி அவங்க அந்த மாதிரி நம்பிக்கை வச்சிடறாங்க, அல்லாஹ் மேலே வைக்கிற மாதிரி நேசிக்கிறீங்க. அப்படி நேசிக்கும் மனிதர்களில் பலர் இருக்கின்றார்கள். எனினும் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிப்பார்கள். தவிர இந்த அநியாயக்காரர்கள் சிறிது சிந்திக்க வேண்டாமா? என்ன சிந்திக்க அல்லாஹ் சொல்கிறான்? இவர்கள் வேதனையை தங்கள் கண்ணால் காணும் போது வேதனை செய்வதில் அல்லாஹ் மிக கடுமையானவனாக இருப்பதுடன் எல்லா வல்லமையும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. தாங்கள் நேசித்தவற்றுக்கு இல்லை என்று அந்த நாளில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்ம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அதனால நம்ம நேசித்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சக்தியும். இவர்களுக்கு தவறான இவ்வணியை காட்டியவர்களும் இவருடைய தலைவர்கள் மறுமையில் வேதனை கண்ணால் கண்டவுடன் தங்களை பின்பற்றி இவர்களை முற்றிலும் கைவிட்டு விட்டு விலகி கொள்வார்கள். அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி இவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் அனைத்தும் அறுபட்டுவிடும். தவிர அவர்களை பின்பற்றிய இவர்கள் மற்றொரு முறை உலகத்துக்கு திரும்பி செல்ல கூடுமாயின் எங்களுக்கு வழிகாட்டி அவர்கள் இப்பொழுது முற்றிலும் எங்களை கைவிட்டு விலகி கொண்டபடியே நாங்களும் அவர்களை விட்டு நிச்சயமாக விலகிக் கொள்வோம் என்றும் கூறுவார்கள். என்ன வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் பாருங்கள், எங்களை விட்டுட்டிங்களா நீங்கள், இன்றைக்கி உங்களை தாண்டா நாங்கள் நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தோம் சொல்லுவாங்களாம். அல்லாஹ் ஒருத்தர் எங்களை மீண்டும் உலகத்துக்கு அனுப்புனா எப்படி உங்களை விட்டு நாங்கள் விலகணும், இப்போ விலகிட்டீங்களோ அதுபோல் உலகத்தில் நாங்கள் விட்டு விலகும் என்பதாங்க. அவருடைய உடல்கள் நரையில் வேதனைப்படும். இவ்வாறே அவருடைய உள்ளங்களும் வேதனை அடைவதற்காக அவருடைய தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு கைசேதமாக எடுத்து காண்பிப்பான். மேலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மீளவே மாட்டார்கள். அதாவது பாருங்கள், கடுமையாக தண்டிக்கப்படும் போது சில மலக்குமார்கள் ஏளனம் செய்வாங்களாம். இன்றைக்கி என்ன இவங்க இலக்காரம் ஏளனம் செய்வது மக்களையும் இஸ்லாத்தையும் பார்த்து அவர்கள் ஏளனம் செய்யப்படுவார்கள். அப்படியே கேவலம் அந்த மலக்கு அப்படியே கேவலமாக அவனை பேசி அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அப்படியே பேசிட்டு போவாங்களாம். அதுதான் நரகத்தில் என்ன கொடூரமாக இருக்குமா.
அப்போ மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் புசிக்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றையே புசியுங்கள். இதற்கு மாறு செய்யும்படி உங்களை தூண்டும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். தீமைகள் மற்றும் மானக்கேடானவற்றை நீங்கள் செய்வதற்கும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது பொய்யாக கூறுவதற்கும் ஷைத்தான் உங்களை தூண்டுகிறான். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டான். அவர்கள் இல்லை, எவற்றின் மீது எங்கள் மூதாதையர்கள் இருந்து அவர்கள் எவற்றை செய்து கொண்டு இருக்க நாங்கள் கண்டோமோ அவற்றையே நாங்கள் பின்பற்றுவோம் என கூறுகின்றனர். அவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றையுமே அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள் என அல்லாஹ் கேட்கின்றான். அறியாமையில் தங்கள் மூதாதையர்களை பின்பற்றும் அந்த நிராகரிப்பாவின் உதாரணம் அர்த்தத்தை உணராது கூச்சலையும் ஓசையும் மட்டும் கேட்கக்கூடியதின், அதாவது கால்நடைகளின் அந்த ஆடு மாடு மாதிரி நல்லா சொல்கிறோம், அப்படிப்பட்ட உதாரணத்தை ஒத்திருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் கூடையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனாலும் இஸ்லாத்தை ஏற்பதற்காக இப்படிப்பட்ட நபர்கள். ஆதலால் அவர்கள் எதையும் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றில் இருந்தே புசியுங்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கே நன்றியும் செலுத்துங்கள். தெளிவாக பேசுகிறான் பாருங்க. அல்லாஹ் இந்த 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 பக்கத்தில் இருந்து அல்லாஹ் அடியார்களுக்கு என்ன நலவை கூற விரும்புகிறானோ அந்த நிலவையெல்லாம் பின்பற்றக்கூடிய நல்லடியாரெல்லாம் அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கியல் புரிவானாக.